சார் அமித்ஷாவை பார்த்தாலும் திமுகவுக்கு ஷாக் அடிக்கிறது நயனா நேற்று வெளியில் பேசுகிறார். அந்த அளவுக்கு ஷாக் அடிக்கக்கூடியவராக இருக்காரு. எங்களுக்கு எதுக்கு ஷாக் அடிக்கணும்? எங்களை பார்த்து ஷாக் அடித்தானே நீங்கள் வந்திருக்கீங்க. அதாவது உங்களுடைய எந்த விதமான பிளவுவாதமும் மத அரசியலும் தமிழ்நாட்டில் எடுபடவில்லை. எல்லா தேர்தலிலும் எங்களுடைய முதலமைச்சருடைய கோரிக்கையை ஏற்று தமிழக மக்கள் அவருக்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பின்னால் இருக்கிறார்கள். இதை புரிஞ்சிக்க முடியாமல், இதை தெரிஞ்சிக்க முடியாமல், இதை ஜீரணிச்சிக்க முடியாமல் தானே நீங்கள் இங்கே பேசுகிறீங்க. எங்களுக்கு எது பயம்? உங்களை பார்த்தா எங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. இப்போ நான் மாண்புமிகு அமைச்சர்னு கூப்பிட்றோம். இன்னும் 2 தடவை வந்தீங்க. ஏன் இப்போ பிரைம் மினிஸ்டர் 5 தடவை வந்தார் எம்பி எலெக்ஷனுக்கு? 5 முறை வந்தார். ஏன் பயந்தார் தமிழ்நாட்டை பார்த்து? எப்போதாவது ஒரு பிரதம மந்திரி சுதந்திர இந்தியாவில் 5 முறை சும்மா மேட்டுப்பாளையம் முனிசிபாலிட்டி, திருப்பூர் முனிசிபாலிட்டி 5 தடவை ஏதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்துருங்க. யாருக்கு பயம்? இதே போதுமே. யாருக்கு பயம்? தேர்தல் அறிக்கையில் திமுக சொன்னதில் 10% நிறைவேற்றிருக்காங்க. 90% நிறைவேற்றி வாங்கன்னு கூப்பிட்றாங்க. நானும் கூப்பிட்றேன். நாங்கள் 98.5% நிறைவேற்றிட்டோம். நான் கூப்பிட்றேன், வாங்க. எங்கே வச்சுக்கலாம்? வாங்க. அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் மட்டும்தான் நிற்கிது. அதுக்கும் ஒரு குழு போட்டிருக்காரு முதலமைச்சர். அதில் நிதி பற்றாக்குறை இருக்குது. அதை எப்படி செய்யலான்ட்டு 2 பேர்த்துக்கு காம்ப்ரமைஸாக ஒரு டீம் போட்டிருக்கோம். அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். அதை தவிர மீது என்ன செய்யலை, சொல்லாதையும் செஞ்சுருக்கோம். நான் கூப்பிட்றேன் அவரை. அவர் கூப்பிட வேணும். நான் கூப்பிட்றேன், வாங்க. அமித்ஷா அவர்களே வாங்க, நான் தயார். டெல்லியிலா, சென்னையிலா, புவனேஸ்வரிலா, ஆனால் தயவு பண்ணி ஹிந்தியில் பேசாதீங்க, வாங்க. மோடி அரசினுடைய திட்டங்களை மடைமாற்றி மாநில அரசுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதான் பொய்ன்னு சொல்ல அவர் ஒரு ஆதாரம் சொல்லணும்ல. ஏதாவது ஒரு ஆதாரம் சொல்லணும்ல. இந்த ஹெட்டில், இந்த தலைப்பின் கீழ் ஊரக வளர்ச்சி துறைக்காக நாங்கள் கொடுத்த 16,000 கோடியை 18,000 கோடியை அவங்க எடுத்துகிட்டு போய் வேற திட்டத்துக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும்ல. நீங்கள் கொடுக்க வேண்டிய எய்ம்ஸ்க்கான இன்னும் தவம் இருக்குமே மதுரையில். சார், மகாராஷ்டிராவில் எப்படி ஆட்சிக்கு வந்தோமோ, ஒடிசாவில் எப்படி ஆட்சிக்கு வந்தோமோ, டெல்லியில் எப்படி வந்தோமோ, அதே ரூட்ல தமிழகத்திலும் என்ன ஒரு மெசேஜை கன்வே பண்ண விரும்புறேன். சார், உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி எடுத்துட்டீங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அரசியல் தத்துவம் என்ன? அவரை எதிர்த்து வந்தார். ஊழலை மட்டுமே எதிர்த்து அரசியலுக்கு வந்தார். அவருக்கு பின்னாடி தத்துவம் இருந்ததா? அவருக்கு பின்னால் தலைவர்கள் இருந்தாங்களா? என்ன வித்தியாசம்? மகாராஷ்டிராவுக்கோ டெல்லிக்கோ மற்ற இடங்கள்லையோ பிஜேபியை சித்தாந்தத்தை எதிர்ப்பதற்கு சார் நாங்கள் அமித்ஷாவையும் மோடியும் பார்த்து பயப்படல. அங்கெல்லாம் எங்களை ஆற்றால் சாதாரண ஆளுங்க. அவர்களுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் தத்துவம் எல்லா இடத்துலையும் படையெடுத்து ஜெயிக்குது. ஏன் இங்கே ஜெயிக்க முடியல? எங்கள்கிட்ட அந்த சித்தாந்தத்துக்கு மாற்று சித்தாந்தம் எங்கள்கிட்ட இருக்குது. அந்த சித்தாந்தம் இங்கே வர முடியாது. ஸோ திராவிட இயக்க சித்தாந்தம் இருக்கிற வரை அவர்களால் இங்கே காலூன்ற முடியாது. ஆகவே நாங்கள் டெல்லி அல்ல, நாங்கள் மகாராஷ்டிரா அல்ல, நாங்கள் ஹரியானா அல்ல, நாங்கள் தமிழ்நாடு, நாங்கள் திராவிடம். இங்கே வர முடியாது. சார், சமகிர சிக்ஷா அபியான் கீழே வர அந்த 2152 கோடி பற்றி நிறைய கேள்விகள் திமுக எழுப்பியிருக்கீங்க. கொடுக்காம இருக்காங்க. அதை பற்றி எதுவும் பேசல. டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையை பற்றி நிறைய கேள்விகள் நீங்கள் எழுப்பியிருந்தீங்க. நீங்கள் கேட்டீங்களா? இன்னும் அதான் கேட்குறோம். 2 பற்றியும் பேசாமே போயிருக்காரு. அதை பற்றி அதுதான் எடுத்தோன்னு சொன்னேன். 3 தான். அப்பட்டமான பொய், அருவருப்பான வஞ்சகம், பிளவுபடுத்தும் சூது. அப்பட்டமான போய் வஞ்சகம் என்ன? ஏன் டீலிமிட்டேஷன் பேச மாட்டேங்கிறீங்க? பார்லிமெண்ட்டில் நாங்கள் கேட்குறோம். எந்த அடிப்படையில் டீலிமிட்டேஷன் வருது? இல்லை, எங்களுக்கு அந்த மாதிரி எண்ணமே இல்லை என்று சொன்னால் ஏன் 880 சீட்டை வச்சு பார்லிமெண்ட்டை கட்டினீங்க? ஏன் அந்த கட்டடத்தை திறக்கும் போது பிரதமர் மாதிரி டீலிமிட்டேஷன் வந்துச்சுனாக்க 800க்கு மேலே எம்பிகள் வருவார்கள், அதற்காக தான் நான் கட்டினேன் அப்படின்னு சொன்னது உண்மையா பொய்யா? அமித்ஷா சொன்னாரா இல்லையா? அப்போ உங்கள் நோக்கம் டீலிமிட்டேஷன் வந்ததுக்கு பிறகு 800க்கும் மேற்பட்ட எம்பிகள் வந்துருவாங்க. எந்த அடிப்படையில்? மக்கள் தொகை அடிப்படையில். அது தமிழ்நாட்டை வஞ்சிக்கும், அது தென்னகத்தை வஞ்சிக்கும். இன்னும் சொல்ல போனால் தென் மாநிலங்கள் இல்லாமலேயே எந்த ஒரு மசோதாவையும் எந்த ஒரு அரசியல் சட்ட திருத்தத்தையும் அவர்களால் கொண்டு வர முடியும் என்பதுதான் அங்கே உள்ள இருக்க சூது. அந்த சூதியை முறியடிச்சிருக்கிற ஒரே தலைவர் எங்களுடைய மாண்பு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற மாமனிதர் தான். இதை டெல்லி வரைக்கும் ஒப்புக்கிறாங்க. நீங்கள் மட்டும் இல்லைன்னா நேரம் டீலிமிட்டேஷன் முடிச்சிருப்பாங்கிறாங்க. பேச மாட்டார். அவர் பேச மாட்டார். 2027 சாதாரண கணக்கெடுப்பு கூட மக்கள் கணக்கெடுப்பு போறோம்னு சொல்றாங்க. திமுக எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்? இல்லை, அது நியாயமாக தான் தத்துவம். நாங்கள் சொல்கிறேன், நியாயமாக நடத்துவீங்களா, வெளிப்படையாக நடத்துவீங்களா, அது சந்தேகம் இருக்குது. அதுக்கு பிறகு அதுக்கும் நீங்கள் சொல்லியிருக்கிற 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் நீங்கள் ப்ரப்போஸ்டு டீலிமிட்டேஷனுக்கும் இன்டர்லியாக என்ன லிங்க், எப்படி போய் தொடர்புபடுத்த போகிறீங்க? ஒரு கன்ஃபியூஷன் தான் நிலவுது. இதே என்ன சொன்னாங்க? நீங்கள் இங்கே முரண்பாடை பாருங்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இந்தியாவை பிளவுபடுத்தும். சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கின்ற திமுக உள்ளிட்ட மாநில கட்சிகள் பிளவுவாதிகள், பிரிவினைவாதிகள் அப்படின்னு சொன்ன வாய் எங்க? அந்த வாய் நல்ல வாய், இந்த வாய் நாரவாயா? கேட்க மாட்டோமா? இதெல்லாம் தான் நீ கேட்கணும். ஜனநாயகத்தினுடைய 4வது தூணிங்க தானே கேட்கணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.